கோவில்பட்டி மக்களுக்கும் சரி, கோவில்பட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கும் சரி, இந்த பள்ளியை அறிமுகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இந்த பள்ளியோட இன்றைய நிலைமை என்ன? கோவில்பட்டி வ.உ. சிதம்பரனார் அரசு மேல்நிலைப்பள்ளி சரியா 1906 இந்த பள்ளி துவக்க பள்ளியா ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சாங்க. இந்த பள்ளி முக்கியமா இங்க வர காரணம் கோவில்பட்டி வட்டம் முக்கூட்டுமலையை சார்ந்த பெட்டிநாயக்கன் என்பவர் தான். அவர் என்ன செஞ்சாருன்னா 9.76 ஏக்கரை பள்ளிக்கூடத்துக்காக அன்னைக்கே அவர் தானமா கொடுத்தாரு. அப்படின்னா பாத்துக்கோங்க, நம்ம நிக்கிற இடம், கிரவுண்டு எல்லாமே அவர் தானமா கொடுத்ததுலதான் இந்த பள்ளிக்கூடமே உருவாச்சு. 1918 அவர்கிட்ட பத்திரப்பதிவு பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்டிக்கெல்லாம் அவர்கிட்ட அரசு வாங்கிக்கிடுது. அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கும் தரம் வசத்துனதும் 1918 தான் தரம் வசதிக்கிறாங்க உயர்நிலை பள்ளியா. இந்த பள்ளிக்கூடத்தோட கிரவுண்டு மட்டும் 7 ஏக்கர்னா பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய கிரவுண்டா இருக்கும்னு. அவ்வளவு தூரத்துக்கு ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பள்ளிக்கூடம். அதே மாதிரிக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆரம்ப காலத்துல அரசு பள்ளின்னு தான் பேர் இருந்துச்சு. 1936 சிதம்பரனார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வ.உ.சியோட நினைவா வ.உ.சி கோவில்பட்டியில 8 வருஷம் வாழ்ந்தார். அதன் அடிப்படையிலேயே அவரோட நினைவாகவும் இந்த ஸ்கூலுக்கு வ.உ.சி அரசு மேல்நிலை பள்ளின்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. கோவில்பட்டியை எல்லாரும் செல்லமா காக்கிப்பட்டின்னு கூப்பிட காரணமே இந்த ஸ்கூல் தான். ஏன்னா நம்ம ஊருக்காரங்களுக்கு முதல்ல காக்கி மட்டையை எப்படி பிடிக்கணும், எப்படி விளையாடணும்னு சொல்லி கத்துக் கொடுத்த இடமே இந்த இடம் தான். இந்த ஸ்கூலோட கிரவுண்டு தான். சுருக்கமா சொல்ல போனா கோவில்பட்டியோட காக்கி வரலாற்றுல ஆரம்பிச்சது இந்த மண்ணுல இருந்து தான். இந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச முன்னாள் மாணவர்களை பத்தி ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு நான் கொடுக்கேன். ரூபா நோட்டு செல்லுபடி ஆகணும்னா கவர்னர், ரிசர்வ் பேங்க் கவர்னரோட கையெழுத்து வேணும். இந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு மாணவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர். நான் சொன்னா நம்புவீங்களா? இதுதான் உண்மை, வேற யாரும் கிடையாது. டாக்டர் திரு ரங்கராஜன் அவர்கள் தான் முன்னாள் கவர்னரா இந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சுதான் அவர் உயர்ந்திருக்காரு. அதே மாதிரிக்கு இந்திய சட்டத்துறையில உச்சக்கட்ட அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தவரும் இந்த ஸ்கூல்ல படிச்ச முன்னாள் மாணவர் திரு அழகர்சாமி அவர்கள் தான். அதை விட இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். கண் மருத்துவத்துறையில உலகம் முழுக்க புரட்சியை உருவாக்குனவர் யார் நினைச்சீங்க? உலக புகழ் பெற்ற அரவிந்த் கண் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ஜி வெங்கடசாமி அவர்கள் இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர். அதே போல பாத்தீங்கன்னா இந்தியாவின் வரி சீர்திருத்த தந்தை என போற்றப்படுபவர் ராஜ செல்லையா. அவர் இந்த ஸ்கூல்ல படிச்ச முன்னாள் மாணவர். உங்களுக்கு அவரை பத்தின ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். நம்ம இன்னைக்கு கடையில ஹோட்டல்லையோ எங்கேயோ போய் சாப்பிட்டோம்னா சர்வீஸ் டேக்ஸ்னு போடுறாங்களா? இந்த சர்வீஸ் டேக்ஸை உருவாக்குனவரை, இந்தியாவில் உருவாக்குனவரே இவர் தான். இந்த ஸ்கூல்ல படிச்ச மாணவர் தான். அந்த அளவுக்கு இந்த ஸ்கூல்ல பெரிய பெரிய ஆட்கள் படிச்சிருக்காங்க. நான் ஒரு 4 பேர்த்த தான் சொல்றா இருந்தா 4000 பேர் வரைக்கும் நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஸ்கூல்ல முன்னாள் மாணவர்கள் நிறைய துறையில புகழ் பெற்று இருக்காங்க. இவ்வளவு வரலாறுகளை கொண்ட இந்த பள்ளியோட இன்றைய நிலைமை என்னன்னு தெரியுமா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட ரிப்போர்ட் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது 2025 தான் எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுது தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துல எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க? ஆயிரக்கணக்கான பேர் படிச்ச பள்ளிக்கூடத்துல வெறும் 75 பேர் தான் படிக்காங்க. இதுல வருத்தப்படுறமான செய்தி என்ன தெரியுமா? 6ஆம் வகுப்புல 13 பேர் தான் படிக்காங்க. 13 பேர்னா பாத்துக்கோங்க எங்க போயிட்டு இருக்கு இந்த ஸ்கூலுன்னு நிலவரத்தை பாத்துக்கோங்க. நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க, நல்ல சூழ்நிலைகள் இருக்கு, கட்டடம் இருக்கு, எல்லாமே அரசு நல்லா பண்ணிருக்கு. ஆனா மாணவர் சேர்க்கை மட்டும் இல்லை. தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் விரைந்து இங்க மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது நம்ம ஊரு, நம்ம வரலாறு, நம்ம பெருமை. நம்ம பேசாம யார் பேசுவா? மை கோவில்பட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் சரவணகுமார்.